கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். ஆடவர் யாருக்கு? நிறுவனருக்கு. இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு. பொய் புஸ்தகமாக பேசுவோம். ஐயா என்னை அடிப்படை உறுப்பினர் வந்து எடுக்க போகிறான்னு ஒரு பொய் சொல்லணும். அவன் நின்ட்டான். ஒரு பேர் அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன். பாமகவில் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி இடையிலான மோதல் முடிவுக்கு வரவில்லை, முற்றிவிட்டது என்பதற்கான சாட்சிதான் பாமக நிறுவனரின் இந்த கண்ணீர் மல்கிய ஆதங்கம். புதுச்சேரியில் நடந்த பாமக பொதுக்குழுவில்தான் இருவருக்கும் மோதல் என எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்க, ஆனால் பல காலமாக இருந்து வந்தது என்கிறார் ராமதாஸ். தற்போதைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனுக்கு பதவி வழங்கிய போது அதை அன்புமணி ஏற்காததையும், பொதுக்குழுவில் பங்கேற்க வந்த தமிழ்குமரன் அவமானப்பட்ட நிலையில் பதவி விலகியதையும் போட்டுடைத்தார். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில் 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு இருந்தேன். அப்போ அன்புமணி ஃபோன் செய்து தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர் வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூட போதும், எதிர் வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவர்களிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய விமர்சனத்திற்கு விட்டுவிடுகிறேன். புதுச்சேரி பாமக பொதுக்குழுவில் முகுந்தனை பாமக இளைஞர் சங்க அமைப்பு தலைவராக நியமித்த போது அன்புமணி நடந்து கொண்ட விதம் சரியா என்று ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? எதிர்பாராத நிலையில் வளர்த்தகளாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன். முகுந்தன் விவகாரம் பற்றி பேசிய போது சொந்த தாய் மீதே பாட்டிலை வீசியவர் அன்புமணி என மகன் மீது குற்றம் சாட்டினார் ராமதாஸ். முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா? அது பேசாம தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான். அங்கே உட்காந்து பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேலை அவங்க மேலே படலை, செவத்தில் பட்டுட்டு. எதுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு சாம்பிள். சேலம் தர்மபுரியில் கூட்டம் நடத்திய போது நிறுவனரான தனக்கே அன்புமணி கட்டளை போட்டதாகவும் தெரிவித்தார் ராமதாஸ். அங்கே மைக்கை வச்சு பேசக்கூடாது. நான் மைக்கை வச்சு பேசக்கூடாதான். 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது அந்த கூட்டத்தில். நானும் வருவேன். சரி, நான் சொன்னேன் வரட்டும், நீ வா. நான் அவங்ககிட்ட பேசலை, இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன்.
நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர்கிட்ட சொல்லி வரணும்னா வரட்டும். அதை என்னை பார்க்கிற விரும்புகிறவள் நான் தங்கியிருக்கிற உணவு விடுதியில தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு? நிறுவனருக்கு, இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு. திருமண மண்டபம் கூடாது, தங்கியிருக்கும் அறையிலேயே இருந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஆர்டர். நிறுவனருக்கு போட்ட ஆர்டர்ஸ். நான் உங்களை கேட்குறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யார் யாருக்கு கட்டளை இடுவது? 95,000 கிராமங்கள், 95 கிராமங்கள் இல்லை, 95,000 கிராமங்களுக்கு சோறு தண்ணி இல்லாமல் அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கால்கள் என் கால்கள். அப்போ வண்டி கிண்டி ஒன்றும் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பஸ்லேயே நின்று அப்படியே, பஸ்ஸில் இடம் இருக்காது, அந்த இதை பிடிச்சிக்கின்னு அதையே அப்படியே தூங்கின்னு போவேன். எங்கேயாவது ஒருத்தன் இறங்கினாங்கன்னா தப்புன்னு போய் உட்காந்துக்குவேன். இப்படியெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு இரவு நேரங்கள் ஒத்தையடை பார்த்து ஒரு அரிக்கன் லேம்பை பிடிச்சின்னு போவான் ஒருத்தன். இப்படியெல்லாம் வளர்த்தேன் நான். 6 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு சென்று திரும்பிய போது தன்னை பாமக தலைவராக்க அன்புமணி கூறியதையும் பகிர்ந்து கொண்டார் ராமதாஸ். 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். எப்ப சொன்னாரு? 6 வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நமக்கு ஒரு பதில் சொல்லல. விமானத்தில் ஏறணும், உட்காரணும். எனக்கு பின்னால் அவர் உட்கார்ந்தாரு. 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராஃப்டில் கீழே விழுந்து. 8 நாட்களில் அன்புமணியை தலைவராக்க சௌமியா கெடு விதித்ததாக ராமதாஸ் கூறினார். ஆமா, இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு. மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். தலைவரை மாற்றணும். 8 நாள்ல சாதாரண ஒரு பியூன் அல்லது ஒரு வேலைக்காரன், இந்த கம்பெனி வேலைக்காரனுக்கு கூட 1 மாதம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதத்தோட இந்த தேதியில் நீ விலகலப்பா ஓய்வு பெறலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 8 நாளில் மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. 8 நாள். இந்த புதன்கிழமைலேருந்து என்ன பார்க்குறது, அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபம் எல்லாம். ஆனால் GK மணியின் குடும்பத்தினர் ஜோசியம் பார்த்ததால் அன்புமணி 1.5 மாதத்திற்கு பின்பே பாமக தலைவராக்கப்பட்டார். அவங்க இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது. GK மணிக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு கிரகம் சரியில்லை அப்படின்னு. புதன் சுக்கரெல்லாம் பார்க்கணும், சுக்கரன் சூரியெல்லாம் பார்த்தாலும் தெரியல, யாரை பார்த்தாலும் தெரியல. உனக்கு கிரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கப்பா மச்சான தம்பியை சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர சொல்லி, அம்மா இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரிம்மா அம்மா அனுப்பிச்சு. அப்புறம் 1.5 மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் வந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அன்புமணி தனக்கு 14 பஞ்சாயத்துகள் வைத்ததையும் ராமதாஸ் வெளிப்படையாக கூறினார். 14 பஞ்சாயத்து வச்சாங்க. எத்தனை பஞ்சாயத்து? 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சார். இந்த 14 பஞ்சாயத்தும் நான் 34 அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து, பசுமை தாயகத்திலிருந்து, சமூக முன்னேற்ற சங்கம், 34 அமைப்புகளை, துணை அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறேன். அவர்கள் எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. 14 பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து முடிவில் என்னன்னா, கடைசியில் கட்சியை ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்தில், நீங்கள் வெளியில் மக்களை பாருங்க,
இந்த 14 பஞ்சாயத்துக்கு வரோம் இதுதான் சொன்னேன். நீங்கள் மக்களை பாருங்க, ஐயா கட்சியை பாருங்க. ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்டை சாத்திட்டு நான் யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ளவே. மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை தான் கூட்டிய போது அன்புமணி நிர்வாகிகளிடம் பொய் கூறியதாகவும் குற்றம் சாட்டினார் ராமதாஸ். பொய் பூசாமல் பேசுவார். அதில் ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்கிறேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதில் 108 பேரில் அவ்வளோ பேருக்கும் சொல்லி ஐயா கூடுற கூட்டத்துக்கு போவார். எனக்கு பேர் எத்தனை நாள் சுமார் 16ஆம் தேதி. அதுக்கு 8 பேர் தான் இங்கே வந்தோம். மீதி 100 பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி, நேரடியாக ஃபோன் பண்ணி போவாதீங்க, அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்ன போட்டு வறுத்து எடுத்தாங்க. அப்புறம் ஜே.கே. மணியும் வந்து அவரும் இல்லை, அவர் அன்புமணி தான் தலைவராக வரணும், இது தலைவராக வரணுன்றான், அமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர், அதுக்கு முன்னால் ஹெல்த் மினிஸ்டராக இவர் இருந்தார். அதுதான் பொதுச் செயலாளர் இருந்தார். தலித் எழுப்பது தலித் எழுமலை முதல்ல கிடைச்ச அமைச்சர் பதவி அவருக்கு தான் கொடுத்தோம். 3 பேர் வன்னியர்கள் இருந்தாங்க, இருந்தும் அவருக்கு தான் கொடுத்தாங்க அந்த பதவி. அதே பதவியை ஹெல்த் மினிஸ்டர் பதவி ஒரு இப்போ வந்து கேபினட் பதவி. நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது, எந்த பதவியும் இருக்கக்கூடாதுன்றது இது உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க. குடும்பத்தில் பேசுகிறாங்க. ஜே.கே. மணி உட்காந்து பேசுகிறார். இல்லை நாம் பார்த்துட்டோம், ஜே.கே. தலித் எழுமலை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை, அதனால் அவர் தகுதியானவர் அன்புமணி தான், அதனால் அவர் தான் அந்த பதவியை கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாரும் எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாரும் இது பண்ணாங்க. சரின்னு அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தனது அறிவுறுத்தலின் பேரில் எடப்பாடி பழனிசாமியுடன் அன்புமணி கூட்டணி பேசியதாகவும் பின்பு காட்சிகள் மாறியதாகவும் விவரித்தார் ராமதாஸ். இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சிங்க. 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் ஒன்றும் என்னால் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா இதை ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்கள் தான் எனக்கு இந்த பக்கம் இவர் தொலைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கம்னால அப்புறம் வேற வழியில் என்ன இருந்தது. அதுதான் சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது ஏற்பாட்டை அண்ணாமலையா? ஆமாம், அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா
அவங்க வெளியில் பாரத் மாதாக்கு ஜெய், பாரத் மாதாக்கு ஜெய்னு ஒரு கோஷம் அவங்க கேட்குது. ஆனால் முதல் வந்துட்டார் காலையில், பெரிய சாப்பாடு எல்லாம் விரும்பி காலையில் நடக்குது. எனக்கு தெரியாம அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் பாமகவுக்கு சின்னம் கிடைத்திருக்கும் என்று ஆதங்கப்பட்டார் அதன் நிறுவனர். இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடம் மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அன்புமணி உடனான மோதலை பொதுவெளியில் போட்டுடைத்த ராமதாஸ் அதற்கான தீர்வையும் முன்வைத்தார். இதுக்கு ஒரே தீர்வுன்னு பண்ணா, அப்பா கொடுத்த அப்பா கொடுத்துடணும், ஐயா கொடுத்த அது ஐயா கொண்டு சொல்லணும், நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுற்றி வருவேன், செயல்படுவேன். அவர் என்ன சொல்வாரோ அதை செய்வேன். அது இல்லாமல் செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்ப்பேன். இதை பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தீர்வு தான் முடிஞ்சு போச்சு.